நாமம் மகிமைப்படுவதாக. டுடேஸ் ரேமா நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். வேதாகமத்தில் இயேசுவின் பிரதான 2 கட்டளைகளில் ஒன்று, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரமே அன்புதான். இந்த வசனத்தில் உண்மையான உறவுகளின் முக்கியத்துவத்தை நாம் காண முடியும். உண்மையான நண்பர்கள் எல்லா நேரத்திலும் அன்பாக இருப்பார்கள். அதேபோல் துன்ப நேரத்தில், இக்கட்டான நெருக்கடியான நேரத்தில் உதவவே, ஆதரவாக இருக்கவே சகோதரர்கள் பிறந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 6:2. ஒருவருடைய பாரத்தை சுமந்து அப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நீங்கள் நன்மை செய்தும் உறவுகளின் மத்தியில் புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கப்படுகிறீர்களா? கவலைப்படாதருங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். கர்த்தர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். எனவே நாம் இயேசுவின் அன்பில் நடந்து ஒருவரையொருவர் தாங்குவோம். மே காட் பிளஸ்.